ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். 9 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் தேங்காய், துருவின தேங்காய்னா ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வல்லாரைக்கீரை. இலைகளை மட்டும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். காரத்துக்கு 3 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். இதை வதக்கணும். அதுக்காக நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் சூடேறின பிறகு நம்ம கீரையை ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி ஃபஸ்ட்டே லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு செய்யும்போது அதோட கசப்புத்தன்மை கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்ச பிறகு நம்ம மற்றதையும் நம்ம வதக்கணும். அதனால் அதே கடாயிலேயே நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடேறின பிறகு நம்ம 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கணும். அந்த பருப்போட கலர் பொன்னிறமாக ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுப்பட்ட பிறகு வரமிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய் வறுப்பட்ட பிறகு பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பூண்டோட கலர் மாறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் தக்காளியை சேர்க்கணும். இந்த மாதிரி வறுப்பட்ட பிறகு தேங்காவை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த துவையலுக்கு மட்டும் நம்ம தக்காளிக்கு பதிலாக புளி சேர்க்கக்கூடாது. தக்காளி மட்டும்தான் சேர்க்கணும் இந்த வல்லாரைக்கீரை துவையலுக்கு. இப்போ நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி வதங்கின பிறகு நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, கீரையும் தேங்காவையும் போட்டு ஒரே ஒரு தடவை வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அந்த ஹீட்டிலேயே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். படிக்கிற பசங்களுக்கு இது நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கும். இது நம்ம ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சட்னியை அரைச்ச பிறகு இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளித்து அதில் கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.